8. அடுத்தது 25 டிவைடு 25. 25 இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுறோம்? 100/4 என்ன வந்துடும்? 1632 டிவைடட் பை 25. 25 இருக்கிற இடத்துல என்ன வந்துடுது? 100/4. இது தலையில் போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 4/100. 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 6528/100. பாயிண்ட் இங்கே இருக்குது, 2 0க்கு 2 புள்ளி தள்ளி வந்துடும். ஆன்சர் 65.28. அதே மாதிரி 32 டிவைடட் பை 25னா 100/4. மேலே போனீங்கன்னா என்ன வந்துடும்? 4/100 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 to 8 4 3s are 12. கடைசியில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நகண்டாங்கன்னா என்ன வந்துடும்? பாயிண்ட் 1.28. அதே மாதிரி 64 டிவைடட் பை 25. இதை நினச்சிவாங்க 4ஆல் மல்டிபிள் பண்ணி 100ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க. ஆன்சர் என்ன வந்துடும்? 2.56. 125னா என்னதுமா? 1000/8. இப்போ 1664 டிவைடட் பை 125 டிவைடடுக்கு பை 1000/8 தலைகீழ போட்டோம்னா 8/1000 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? 13312/1000 என்ன வந்துடும்? 13.312. கடைசியில் புள்ளி இருக்குது, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே மாதிரி 16 டிவைடட் பை 125னா 16 × 8/1000 8ஆல் பெருக்கிட்டு 3 0 தள்ளி வச்ச வேண்டியதான். ஆன்சர் என்ன வந்துடும்? 0.128. திரும்ப 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 ஒரு 100 சம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 பயங்கர எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் ஆயிடுவீங்க. மற்றவங்களோட நீங்கள் முந்தணுமா? நீங்கள் வந்து பயங்கரமாக என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உழைக்கணும். மற்றவன் சினிமா பார்த்துருக்கும் போது நம்ம உழைக்கணும். நம்ம தான் இதில் பெஸ்ட்டாக இருக்கணும். பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். சில மல்டிப்ளிகேஷன் ஏன்னா நேற்று ஒரு பொண்ணு மல்டிப்ளிகேஷனில் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தாப்புல, அவளுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். 0.7 × 0.05 என்ன செஞ்சுருங்க? முதல்ல புள்ளி 0 எல்லாத்தையும் மறந்துடுங்க. 7 5 பெருக்கிட்டிங்கன்னா 35. இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் இருக்குது, இங்கே என்ன வந்துடும்? 3 ஸ்தானம். கவுண்ட் பண்ணுறது கடைசிலேருந்து போடணும். 1 2 3. ஸோ ஆன்சர் 0.035. 0.035ன்னு சொல்லக்கூடாது, 35 தான் சொல்லணும். அடுத்தது 0.01 × 0.7 புள்ளியை மறந்துடுங்க, 0 மறந்துடுங்க. 1 7 பெருக்கிட்டிங்கன்னா 7, இங்கே 2 டிஜிட், இங்கே 1 டிஜிட், இங்கே 3 டிஜிட் இருக்குது. 0.90 × 0.5 இப்போ என்ன வந்துடும்? மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 90, 5 பெருக்கிட்டிங்கன்னா 450, இங்கே ஒரு 3 ஸ்தானம் இருக்குது. அப்புறம் ஆன்சர் வந்து 0.45 அப்படி தான் சொல்லணும். 450ன்னு சொல்லக்கூடாது. பாயிண்ட்டுக்கு பின்னால் உள்ள 0க்கு வேல்யூ கிடையாது. 0.8 × 0.0001 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 8 1 பெருக்கிட்டிங்கன்னா 8, இங்கே ஒரு 3 ஸ்தானம் இருக்குது, இங்கே ஒரு 4 ஸ்தானம் இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது, சாரி இங்கே ஒரு 4 ஸ்தானம் இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது, 5 ஸ்தானம். ஸோ ஆன்சர் 0.07 × 0.07னா ஆன்சர் என்ன வந்துடும்? 0.0049. அடுத்தது 10 × 0.5 10 5 பெருக்கிட்டிங்கன்னா 5, ஒரு 0க்கும் ஒரு புள்ளியும் கேன்சல் ஆகிடும். அப்போனா ஆன்சர் 5. 7/10 நிறைய பேர் குழந்தைகள் வந்து நினச்சிதாங்க குழப்புதாங்க. 7/10னா 0னா கடைசியில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா கடைசியில் புள்ளி இருக்குப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த புள்ளி ஒரு 0னா ஒரு நம்பர் தாண்டும், 2 0னா 2 நம்பர்ஸ் தாண்டும். இப்போ 10 அப்புறம் 0.7 7/100 புள்ளி இங்கே இருக்குது, 2 ஸ்தானம் தரணுமா? 2ஆவது ஸ்தானத்துக்கு நம்பர் இல்லை, அதனால ஒரு 0 போட்டுக்கிட்டோம். 0.07 0.7 × 100 போன கணக்கில் எல்லாம் பாயிண்ட் பின்னால் இருக்குது, இங்கே பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ 2 ஸ்தானம் தள்ளணும், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, அப்போனா 0.007. அடுத்தது 0.07/10 ஒரு 0 தள்ளணும், பாயிண்ட் இங்கே இருக்குது, அப்போனா 0.007. உங்களுக்கு புரியுதுன்னா ஓகே, உங்களுக்கு புரியலைன்னா என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கேன். அடுத்தது 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 10 என்ன வந்துடும்? 2. 5 இருக்கிற இடத்துல 10/2. 44 2ஆல் வகுத்துட்டோம்னா 22, ஒரு 0. 2ஆல் டிவைட் பண்ணணும், ஒரு 0 சேர்க்கணும். 108 × 5னா என்ன வந்துடும்? அஷ்டம்னா என்ன வந்துடும்? 54, ஒரு 0. 226னா 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 1 1 3, ஒரு 0 சேர்த்தாச்சு. 96னா என்னது? × 5னா இருந்தது 10/2 48, ஒரு 0. அதே மாதிரி 246 × 5 484 × 5 இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதே மெத்தட் தான். இது ஒரு சம். √6 + √6 + √6 ப்ளஸ் எதையும் மல்டிபிள் பண்ணால் இது வந்துடும்? 3யும் 2யும் மல்டிபிள் பண்ணால் 6, ப்ளஸ்னா 3 மைனஸ்னா 2. அதாவது ப்ளஸ் வந்துச்சுன்னா
கண்டினியூஸ் நம்பர் எந்த கண்டினியூஸ் நம்பரும் பாருங்கள். இதான் +3, இது வந்து என்ன வந்துடும் -2. 25 அப்படின்னா என்ன வந்துடும் 100/4. 100னா என்ன வந்துடும் 4ஆல் டிவைட் பண்ணி 2 0 சேர்த்துடணும். 25 இருக்கிற இடத்துல 4ஆல் வகுக்கணும். 64 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா 16, அப்புறம் 2 0. 25 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா 8, 2 0. 25 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா 1 1 1. அடுத்தது என்ன வந்துடும் 2 0 வரும். நான் தப்பாக எழுதியிருக்கேன். 25 100/4னா 1 1 1. இப்போ வந்து 2 0 போடணும். நான் தப்பாக எழுதியிருக்கேன். 1 0 போட்டிருக்கேன், இன்னொரு 0 போடணும். ஓகேவாம்மா? ஓகே, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். டெசிமல்ஸில் ஆட் சிலவங்க குழப்புவாங்க. என்ன குழப்புவாங்க? 17 + 0.023. 17க்கு பின்னால் பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். இந்த பாயிண்ட் ஒரே லைனில் வரணும். ஆட் பண்ணிட்டோம்னா இதான் ஆன்சர். இப்போ 8 + 0.1. 8க்கு பின்னால் புள்ளி இருக்கிறதா அர்த்தம். 0.1 இங்கே மேலே ஒன்றுமே இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். ஆன்சர் 8.1. அதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷன். 8 - 0.004. 8.000. இந்த புள்ளி ஒரே மாதிரி வர்ற மாதிரி 0.004. 10லேருந்து 4 போனால் 6, 9 9 7. அதே மாதிரி 10 - 0.1னா 9.99. இதுவரை கொஞ்சம் நிறைய சம் பார்த்துருக்கோம். நல்லா பாருங்கள், திரும்ப பாருங்கள். ஏதாச்சும் டவுட்டுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கேன். தேங்க்யூ வெரி மச்.